வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியான கறி லீவ்ஸ் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட் நட் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த பீல் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த தோல் ஃபுல்லாக அந்த பீல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே பேனில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 8 to 10 ட்ரை சில்லி காஞ்ச மிளகா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிளாக் உளுத்தன் பருப்பு, நீங்கள் நார்மல் உளுத்தன் பருப்பு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. ஸோ இப்போ இது மூணுமே வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு டேமரிட் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வந்து இந்த கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கறி லீவ்ஸ் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைன் பவுடராக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பவுடராக வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் ஸ்டாக்காக வச்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு. இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். ஸோ கடையில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேர்க்கடலை கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து குக் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குக் பண்ண ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நைட்டு சாப்பாடு பேலன்ஸ் இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த கறி லீவ்ஸ் பவுடர் ஆட் பண்ணுறேன். பேலன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாக்காக கூட வச்சுக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டான கறி லீவ்ஸ் ரைஸ் ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கறி பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கு ஸ்டாக்காக வச்சுக்கலாம். இப்போது ஸ்கூல் டைமில் பசங்க லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் ரைஸ் செஞ்சு இந்த பவுடர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தாளித்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசங்களுக்கு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.